My dear students, this is Class 12 Maths, Chapter 4, Inverse Trigonometric Functions. Exercise 4.2, question number 7 பார்க்க போகிறோம். For what value of x, the inequality pi by 2 is less than cos inverse 3x minus 1 is greater than pi volts. இதான் question. அந்த question அப்படியே நான் ரீரைட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது நல்லா கவனிங்க, இந்த cos inverse இருக்கு இல்லையா, எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா, அல்லாட்டி என்டையர் ஈக்குவேஷனுக்கு நான் காஸ் எடுக்கும்போது காஸுக்கும் காஸ் இன்வெர்ஸுக்கும் கேன்சல் ஆகிட்டு 3x மைனஸ் 1 மட்டும் சென்டரில் வரும். ஓகே, நான் எல்லாத்துக்கும் காஸ் எடுக்கிறேன். அப்போ காஸ் பை பை 2, இந்த பக்கம் காஸ் பை. இப்போ இங்கே என்ன ஆகும், காஸுக்கும் காஸ் இன்வெர்ஸுக்கும் கேன்சல் ஆகிட்டு 3x மைனஸ் 1. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, நான் சொல்கிற விஷயத்த ஒழுங்காக கவனிங்க. இப்போது இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் பாருங்கள், பை பை 2லிருந்து பை வரைக்குமான இது வந்து இந்த ஏரியா வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டு. அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து காஸோட வேல்யூ நெகட்டிவ், புரியுதுங்களா? அப்போது நான் இங்கே காஸ் இன்வெர்ஸ்லேருந்து நான் காஸால் மல்டிப்ளை பண்ண உடனே என்னாச்சு, ஒரு நெகட்டிவ் சிம்பிளால் நான் மல்டிப்ளை பண்ண மாதிரி அர்த்தமாயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த இன்ஈக்குவேஷன் சிம்பிள் ரெண்டும் என்ன ஆகிடும்னா உல்ட்டா திரும்பிடும். அதாவது இங்கே லெஸ் தேன்னு இருந்தது கிரேட்டர் தென்னாக மாறிடும். அதே போல் இந்த சிம்பிள் இப்படி மாறிடும், புரியுதுங்களா? இப்போது காஸ் பை பை 2நோட வேல்யூ என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு வேல்யூ யூனிட் சர்க்கிளில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0. அப்போ காஸ் பை பை 2க்கு பதிலாக இங்கே 0, 3x மைனஸ் 1. அப்படியே காஸ் பைனோட வேல்யூ என்ன பாருங்கள், காஸ் பை இஸ் மைனஸ் 1. ஓகே, சரி, நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாமா? இப்போ இந்த மைனஸ் 1 எலிமினேட் பண்ணலாம். எனக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும் சென்டரில், ஓகேவா? அப்போ மைனஸ் 1 எலிமினேட் பண்ணணுன்னா நான் ஒரு ப்ளஸ் 1 ஆட் பண்ணணும். அப்போ ஆட் 1. ஓகே, 0 ப்ளஸ் 1 1 தான். இங்கே என்ன ஆகிடும், நல்லா கவனிங்க, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும்ல. அப்போது 3x மட்டும் நிற்கும். இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 திரும்பவும் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும்ல. ஸோ இங்கேயும் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும், கரெக்டாக? அப்போ 3ஆல் டிவிஷன் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை 3. அப்போ 1/3, 3x/3, 0/3. அப்போ இங்கே 3 கேன்சல் ஆகிடும், 1/3 எக்ஸ் மட்டும் நிற்கும், இங்கே 0 வந்துடும். இதுதானே நம்ம ஆசைப்பட்டது. இப்போது லெஸ்ஸர் வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும், கிரேட்டர் வேல்யூ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரணும், ஓகேவா? அப்போ கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். இதை பாருங்கள், மீனிங் மாறாமல் 0 வந்து லெஸ் தென் எக்ஸு, 1/3 வந்து கிரேட்டர் தென் எக்ஸு, மீனிங் மாறாமல் நான் இதையே திரும்ப மாற்றி எழுதிட்டேன், ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1/3. ஏன் சார் ஓப்பன் இன்டர்வல்? பாருங்கள், எந்த சைடும் இன்க்ளூட் ஆகலை, both sides are not included, அதனால தான் open interval. okay, so value of x lies between 0 to 1/3. okay, நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு எக்ஸாமில் மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.